திபேரியுராயன் அரசாண்ட 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயா தேசாதிபதியாகவும் ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவன் யோர்தான் ஆற்றுக்கு அருகிலுள்ள தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஏசாயா எனும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி வனாந்தரத்திலே ஒருவன் சத்தமிடுகிறான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்துங்கள். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலான வழிகள்